ஆயிலிய நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஒரு ஷார்ப்புன்னு சொல்லுவாங்க, அந்த புத்தி கூர்மைன்னு சொல்லுவாங்க, விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க, கணக்கர்னு சொல்லுவாங்க. கணக்கு போட்டு கனகச்சிதமா ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய தலைமைத்துவம் இவர்கள்ட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. புத்தி இருந்தும் ஞானம் இருந்தும் ஷார்ப் இருந்தும் எல்லா விஷயம் தெரிந்திருந்தும் சபையில் தன் பேச்சு எடுபட முடியாமல் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் தவித்து கொண்டு இருப்பார்கள். அதைத்தான் ஒரே செயலை ரெண்டு விதமாக யோசிக்கிறதுனால, ஒரே விஷயத்தை ரெண்டு புத்தி கொண்டு யோசிப்பதனால, இது நடக்கலைன்னா ஏ இல்லைன்னா பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எப்பயுமே ஆயிலிய நட்சத்திரக்காரர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனாக இருக்கும். எவன் பஞ்சாயத்து நமக்கு வேணான்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம். அதனால யார் வம்புக்கு இவங்க போறதில்லை, இவங்க வம்புக்கு வந்தாலும் ஒதுங்கி போயிடுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சோதனை காலம் என்றே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய கேது மகா திசை. லக்னாதிபதியினுடைய அம்சம் என்ன, அதை பொறுத்து தான் கேது உங்களை ஆட்டி படைப்பார். லக்னாதிபதி மட்டும் நல்லா இருந்தார்னா ரெக்கமெண்டேஷன் எல்லா இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். எங்க இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கும்? தேவலோகத்துல இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கும். யாருடைய சப்போர்ட் கிடைக்கும்? குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் கிடைக்கும், முன்னோர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏனென்றால் ஆயில்ய நட்சத்திரம் என்பது ஒரு ஷர்ப அமைப்பு பெற்ற நட்சத்திரம். அதற்கு முன்னோர்களுடைய பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம். அந்த வடு என்பது அடுத்து வரக்கூடிய திசையில நம்ம எப்படியும் சாதிக்கணும், எப்படியும் உயரணும், எப்படியும் மேலே வரணும், எப்படியும் நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும், எந்த ஊரை விட்டு வந்தோமோ அந்த ஊரில் போய் நிலை நிறுத்தணும், ஓட்டு வீட்டில் இருந்தால் மாடி வீடு கட்டணும், சொந்த இடம் வாங்கணுங்கிற ஒரு வைராகியமும் எண்ணமும் யோகமும் இவர்களுக்கு அடுத்த திசை அமைத்து கொடுக்கும். அப்படிங்கிறதுல எப்பயுமே 16 காதல் பண்ணி அதில் 70 வரையும் வாழ்ந்து 80 வயது வரை இணை புரியாத ஜோடிகளாக கடகராசி ஆயிலிய நட்சத்திரங்கள் இருப்பதற்கு காரணமே அந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கும்போது 16 வந்த காதல் முதுமையிலும் இவர்களுக்கு கடைசி வரை சூப்பரா இருக்கும். அந்த கேதுல சில தடுமாற்றங்கள் வந்தாலும் கூட ராகு இவர்களை தாங்கி பிடிப்பார், தூக்கி பிடிப்பார், உயர்த்துவார், கௌரவப்படுத்துவார். கொஞ்சம் இடையில கொஞ்சம் ஆட்டம் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் ராகு தன் திசை நடக்கும் போது புரிய வைக்காமல் விடவே மாட்டார். ரண சிகிச்சையை கொடுத்து கையில் காப்பு போடுவதில் வல்லவர் ராகு பகவான்.